தற்போது சீமான் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வமாக நாடு கடந்த தமிழீழ அரசின் ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதுக்கு முன்பு வந்ததெல்லாம் கூட ஏதோ யாரோ எழுதியதாக இருந்திருக்கலாம், அல்லது அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் தற்போது வந்திருப்பது ஏன் இவ்வளவு அதிகாரப்பூர்வமாக என்று சொன்னால், நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் இன்றைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ருத்ரகுமாரிடமிருந்து இந்த கடிதம் வந்திருப்பதுதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் இவர் மட்டும்தான் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதியாக இருக்கிறார். ஏன் இவர்களும் தற்போது சீமானை கைவிட்டு விட்டார்கள்? தற்போது சீமான் அவர்களின் எண்ணோட்டம் விடுதலை புலிகள் அமைப்பே என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது என்கிற மனோபாவத்துக்கு சென்றிருப்பதாக அவர் உணர்கிறார்கள். அதனால்தான் தற்போது விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்தோ அல்லது நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்திடம் இருந்தோ வந்து கொண்டிருந்த நிதியை சீமான் அவர்களுக்கு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். சீமான் அவர்களுடைய அரசியல் பாதை வேறு விதமாக சென்று கொண்டிருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து தற்போது இந்த ஒரு முடிவெடுத்திருப்பதாக அந்த அமைப்பை சார்ந்தவர்களிடமிருந்து நாம் பேசும்போது தகவல் கிடைத்திருக்கிறது. திரு சீமானுக்கு முன்பு ஈழ அரசியலை முன்னெடுத்தது, ஈழ விடுதலை போராட்ட காலங்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்தது இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் தான். அந்த விவகாரத்தை நன்கு உணர்ந்த நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் தற்போது பெரியாரை பற்றி தொடர்ந்து சீமான் பேசி வருவதை கண்டிக்கும் விதமாகவும், இதோடு பிரபாகரனோடு பெரியாரை ஒப்பிட்டு இனிமேல் பேசக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் தற்போது அந்த கடிதத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 1983 காலகட்டங்களிலிருந்து ஈழப்போர் உச்சத்தில் இருந்த நேரங்களில் எல்லாம் இங்கு இருக்கக்கூடிய பெரியாரிய அமைப்புகள் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தியது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆதரவாகவும் பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்திய அரசாங்கத்திடமும் இது குறித்து வலியுறுத்தலில் பெரியார் அமைப்புகளுடைய பங்கு மிக முக்கியமானதாக இருந்திருக்கிறது. அதை உணர்ந்துதான் தற்போது தமிழீழ நாடு கடந்த அரசாங்கத்திடமிருந்து இந்த மாதிரியான ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இதில் மற்றொன்றும் நாம் கவனிக்க வேண்டியது இருக்குது. சரியாக ஈரோடு இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றோடு முடிவடைகிறது. இன்றைக்கு அந்த கடிதம் வந்திருப்பதன் மூலம் இதோடு இந்த முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறதா? பெரியார் பிரபாகரன் அப்படிங்கிற பிரச்சனைக்கு இன்றோடு முற்றுப்புள்ளி வைக்க போகிறதா, அல்லது சீமான் அதை தொடரப்போகிறாரா? இங்கே பெரியாரிய அமைப்புகள் வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு, தற்போது சீமான் அவர்கள் RSSின் கைக்கூலியாக மாறிவிட்டார், பாஜகவின் ஒரு பி டீமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கூற்றை உண்மையாக்கப் போகிறாரா அப்படி என்பதெல்லாம் வரும் நாட்களில் தான் சீமானுடைய ஒவ்வொரு நடவடிக்கையிலையும் தெரிய போகிறது.